குஜராத்தில் திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வருகிறார்கள். மைனாரிட்டி ஓட்டு போடாமையா? உத்தரப்பிரதேசத்தில் வராரு, மைனாரிட்டி ஓட்டு போடாமையா? ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் தொடர்ந்து வெற்றி முத்திரைகளை பதிக்கிறார்கள். ஏன் இருட்டடிப்பு பண்றீங்க? உங்க இளவரசர் ராகுல் காந்தி மாற்று சக்தி அல்ல என்று சொல்லுபவர் யார் தெரியுமா? இந்தி கூட்டணி நம்பிக்கொண்டிருக்கிற மம்தா பானர்ஜி. அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லி இருக்கிறார், இந்தி கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற தகுதி மம்தா பானர்ஜிக்கு தான் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். ராகுல் காந்தி இல்ல. அவரை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரே தலைவர் மு.க. ஸ்டாலின் தான், வேற யாரும் கிடையாது. தொப்புன்னு எல்லாரும் கீழே போட்டாங்க. அப்புறம் நம்முடைய ஆளூர் ஷானவாஸ், பாரதிதாசன் ஏற்பீர்களா கேட்கிறாரு. நீங்கள் ஊவே சாமிநாதர் ஏற்பீர்களா? ஊவே சாமிநாதர் இல்லை என்றால் தமிழில் பல நூல்கள் காணாமல் போயிருக்கும். நீங்கள் இருட்டடிப்பு செய்கிறீர்கள். இந்த ஆட்சி இருட்டடிப்பு செய்கிறது என்கிறேன் நான். நாங்கள் கேட்கிறோம் சேக்கிழாரையும் அதே போல கம்பனையும் பல தமிழ் புலவர்கள் ஆழ்வார்கள் எல்லாம் திமுக கொண்டாடுகிறதா? உங்களுக்கு ரம்ஜானுக்கு போக தெரியும். இந்த முறை வாக்காளர்கள் கேட்பார்கள், உங்கள் முதலமைச்சர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். ஏன் கஞ்சி குடிப்பதில் காட்டுகிற ஆர்வத்தை, கேக் வெட்டுவதில் கட்டுகிற ஆர்வத்தை தீபாவளிக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? திராவிட இயக்கத்தின் தலைவராக இருந்து பேராண்மையோடு கிருஷ்ண ஜெயந்திக்கும் ராமநவமிக்கும் வாழ்த்து சொன்னவர் செல்வி ஜெயலலிதா. அவர்தான் மதச்சார்பற்ற தலைவர். நீங்கள் போலி மதவாதிகள், சிறுபான்மை தாஜா அரசியல் நடத்துபவர்கள். அது எடுபடாது.